Praise the Lord. The name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்போது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உன் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. கர்த்தருடைய நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே அப்பா நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு நீ தந்த கர்த்தாவே இந்த வசனத்தை இந்த நாளிலே கேட்டு கர்த்தாவே அப்பா நீ செய்த நன்மைகளை சொல்லி இந்த நாளிலே சாட்சி கொடுத்து உடைய வசனத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாத்தளத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாத்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசின் பிடியில் அடிமையாகவே பாவினான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், மனம் போல் நடந்தேன் தேவா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்த உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாத்தளத்தில் உம்மை போல் யாருண்டு. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். எண்ணாகமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனத்தையும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து கிருபாதார பலியாக வந்ததினால் அவர் நம் மத்தியிலே மனுஷனாக பிறக்க வேண்டியிருந்தது. அதன்படியே ஒரு ஆணின் வித்தினால் அவர் உருவாகாமல் ஒரு கன்னியின் வயிற்றில் உருவாகி மனுஷகுமாரனாக பிறந்து தாம் அந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். ஆகவேதான் வேதம் பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல என்று சொல்லுகிறது. அவர் ஒரு காரியத்தை சொல்லுவாரானால் அதை நிறைவேற்றியே தருவார். நாம் மனம் மாறினாலும் அவர் மனம் மாறவும் மாட்டார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரையிலே அதை பெற்றுக்கொள்ள நமக்கு தகுதி இல்லாமல் போனாலும் கூட நம்மை தகுதிப்படுத்தி அதை நமக்கு கொடுத்து நம்மை மகிழ்விப்பார். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்துக்கு ஏற்ற விதமாய் நடந்த ஒரு சாட்சியை நாம் இந்த நாளில் கேட்போமா? கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, நான் முதலாவதாக நாகர்கோவில் பகுதிக்கு ஊழியத்துக்கு போன போது ரோஸ்விச்சி என்ற ஒரு சகோதரியுடைய வீட்டிலே ஒரு அற்புதமான விடுதலை கர்த்தர் அந்த குடும்பத்தில் தந்து அங்கே மாதம் மாதம் கூட்டம் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். மாதம் மாதம் அங்கே கூட்டம் நடக்க நான் அந்த இடத்துக்கு போன போது ஒரு நாள் கூட்டத்திலே ஆண்டவர் திடீரென்று பெயர் சொல்லி கூப்பிடுகிற அனுபவத்தை எனக்கு தந்தார். அப்போ திடீர்னு ஆண்டவர் பரிசுத்தாவியினர் எனக்குள்ளா இருந்து, இங்கே ஜேசுதாஸ் அப்படின்னு யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கீங்க, தயவுசெய்து எழுந்து நல்லுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6.5 அடி உயரத்தில் ஒரு உயரமாக ஒரு மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்டான ஒரு சகோதரர் அவர் எழுந்து நின்னார். அவர்
எழுந்து நின்ன உடனே எல்லாரும் ப்ரேயர் முடிஞ்சு போன பிற்பாடு அவரை கூப்பிட்டு நான் கேட்டேன், என்ன பதில் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு. பயங்கரமான கடன் பிரச்சனை. தங்கச்சிமார்களுக்கு நிறைய நகைகள்லாம் போட்டு திருமணம் பண்ணதுனால எல்லாத்தையும் நான் பாய்ஸ் சர்வீஸில் நான் மிலிட்ரியில் இருந்துட்டு இப்போ வெளியே வந்துட்டேன். இப்போ கையில் ஒரு காசு இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேலையும் கிடைக்க மாட்டேங்குது பாஸ்டர் அப்படின்னாரு. ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாருன்னா உங்களுக்கு நன்மை செய்ய தான் அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் உங்களை கூப்பிடும்போது எனக்கு கண்ணு முன்னால் ரெஹபோத் அப்படின்ற பெயரில் பச்சை நிற கலரில், அதாவது பஸ்ஸுகள், ஒரு 6 மினி பஸ் என் கண் முன்னால் கர்த்தர் காண்பித்தார். இதுக்கு உங்களை ஆண்டவர் ஓனராக்க போகிறார் அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எனக்கு ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு கூட 5 பைசா கிடையாது, நீங்கள் என்னவோ 6 பஸ் நான் வாங்குவேன்னு சொல்கிறீங்களேன்னாரு. நான் சொன்னேன்னா அது நடக்காது பிரதர். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அவருக்கு எந்த விதத்தில் எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, அவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் காரியத்தை செய்வார். கர்த்தருக்கு சுத்தமானால் அடுத்த மாதம் நான் வரும்போது இந்த காரியம் நிறைவேறி இருக்கிறதை நான் நிச்சயமாக நான் என் கண்ணாலே காட்டேன் என்று நான் சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பிற்பாடு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவர் சொன்ன சாட்சியை இப்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் ஒரு நாள் பஸ்ஸில் போய் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு பக்கத்தில் யாரோ ஒரு பேங்க் மேனேஜர் இருந்து அவர்கிட்ட பேசியிருக்கிறார். ஏன் சார் ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் என்கிட்ட சொன்ன மாதிரி அவர்கிட்ட தன்னுடைய கதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு, அப்படியா மிலிட்ரி இது வந்து வந்திருக்கீங்களா, நீங்கள் வாங்க, நீங்கள் பேங்க்குக்கு வாங்க, உங்களுக்கு நான் சில லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த ஸ்மால் சின்ன இந்த மினி பஸ் இருக்க பாருங்கள், அந்த மாதிரி பஸ்ஸுக்கு உங்களுக்கு லோன் கொடுக்குறேன், நீங்கள் ஒழுங்காக கட்டிட்டீங்கன்னா அந்த பஸ் உங்களுக்கு சொந்தமாகும், எத்தனை பஸ் வேணும். உடனே அவர் நான் சொன்ன அந்த கூப்பிட்டு சொன்னது அந்த காரியத்தை அவருக்கு சொன்ன உடனே அவரும் கிறிஸ்டியன், அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. கட்டாயம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அந்த நாளிலே 6 பஸ் வாங்குவதற்கு கர்த்தர் அவருக்கு அந்த நாளிலே கிருபை செய்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ண உடனே என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்தேன் சொன்னேன். திரும்ப திரும்ப நான் சொன்ன மாதிரியே சொல்லாதீங்க, கர்த்தர் சொன்ன மாதிரி கர்த்தர் நடத்தியிருக்காரு. இப்போ நீங்கள் தான் வந்து அந்த 6 பஸ்ஸும் ஒரு கிரவுண்டில் நான் நிற்க வச்சுருக்கிறேன். நான் இது வாங்கி இந்த லோனில் நீங்கள் வந்து அன்றைக்கி எல்லாம் 6 பஸ் கூட ஏறி நீங்கள் டிக்கெட் கொடுத்து விசில் அடித்து நீங்கள் பஸ் எல்லாம் அன்றைக்கி நீங்கள் வெள்ளோட்டம், அதாவது ஓட விடுவாங்க பாருங்கள், அதை நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னார். அதே போல் குறிப்பிட்ட தேதியிலே நான் அந்த நாளிலே புறப்பட்டு போய் அந்த கிரவுண்டில் நின்று கொண்டிருந்த ரெஹபோத் என்ற போர்டு போட்ட அந்த பஸ்களிலே ஏறி டிக்கெட் எல்லாம் கொடுத்து அந்த நாளிலே அந்த பஸ் இதை காரியத்தை திறந்து வைக்க கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, நம்ம என்னவோ நிலையில் இருப்போம், கர்த்தர் நம்மளை மறந்துட்டார்னு நினச்சிட்டு நாம் அவரை மறந்துட்டு இருப்போம். ஆனால் கர்த்தர் அவரை நம்மளை மறக்கிறதே கிடையாது. அவர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை சரியாய் நிறைவேற்றுவார். வேதம் சொல்றது பாருங்க, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மன்முத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ என்று சொல்லியிருக்கிறது. நாம் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட நம்மை தகுதிப்படுத்தி அவர் சொன்னதை நமக்கு செய்து முடிக்கிற வரையிலே கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாத தேவனாய் நீர் இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.